ஹை டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பிகாஸ் இட்ஸ் லவ்வோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம்டா. ஆமாம், இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு எஃப்எஃப். நான் ஃபஸ்ட்டு வீக்கு போடுறதுனா இது தான் போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தது. ஏன்னா இந்த மூவி எனக்கு வீக் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்னு தோணுச்சு. அதனால இது ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்த ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கு மூவி வந்து எல்லோரும் கேட்டிருந்தீங்க. என்னென்னா எந்தకంటే ప్రేమత, இதாண்டா தெலுங்கு மூவியோட நேம். இது யாருன்னா ராமு, அதுக்கப்புறம் தமன்னாவும் நடிச்சிருப்பாங்க இந்த மூவியில். இந்த மூவி வேணால் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்டா. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேடா, அதை சொல்லலாம் நினச்சேன். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்ச எஃப்எஃப் தான். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரியே தெரிலடா. மேபி உங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க, சரிங்களா? நான் வேணால் இன்னும் நல்ல ஒரு எஃப்எஃப்லாம் வந்து மீட் பண்ணுறேன்டா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இனி எஃப்எஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா ஒன் ஷாட்ஸு மூவியாட்டெல்லாம் போடலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எஃப்எஃப் பக்கம் வரலான்ட்டு இருக்கேன்டா. ஏன்னா எஃப்எஃப்க்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. ஐ திங்க் அதனால் ஒன் ஷாட்லாம் இன்னும் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் எஃப்எஃப் கதையெல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன்டா. எனக்கும் இன்னும் நிறைய எஃப்எஃப்லாம் அப்படியே மைண்டில் இருக்குது. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. பட் அது லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம்டா. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே டார்மீஸ், லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி உங்களை வந்து கடத்தியிருப்பாங்க, உங்களை கொல்லாமல் வச்சிட்ருப்பாங்க. ஏன்னா உங்கள் அப்பாவை இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் பாய்ஸ் எல்லாருமே வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் நீங்கள் கண்ணை முழிச்சோன்னே உங்களுக்கு யாரையுமே அடையாளம் தெரியல. முக்கியமாக உங்களை காப்பாற்றினது இவங்க நீங்கள் ஆத்மாவாக இருந்தும்போது என்னென்னலாம் நடந்துச்சோ அது எதுவுமே உங்களுக்கு தெரியல. உங்கள் அப்பாவும் அங்கே இருந்திருப்பார். உங்களுக்கு உங்கள் அப்பாவையும் ரச்சுவும் மட்டும்தான் தெரியும், டேவை தெரியலேன்னு சொல்லியிருப்பீங்க. அதோட தானே லாஸ்ட் பார்ட் நான் விட்டுருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் போய் பார்க்கலாம்டா. இப்போது அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா ரச்சுக்கிட்டே எல்லாம் பேசிட்டு, இப்போது அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே தேவை பார்த்து சிரிக்கிறீங்க. அவராக அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை அப்படியே ஸ்மைலோடு டச் பண்ண வராரு. நீங்களா அப்படியே ஹேண்ட் எடுத்துடுறீங்க. அப்பா, யாருப்பா இவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவ்வளோதான், அவருக்கு ஹார்ட்டில் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. ரச்சுக்கு நம்பவே முடியல. ஒயன் என்னென்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அப்படியே ஷாக்காகி கேட்குறா. அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பேசுகிறேன்னு தெரில, எதுக்கு எப்படி என்னென்னு தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாளுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நீங்களா என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவராக அப்படியே பேந்த முடிக்கிறாரு. அப்படியே ரச்சு வந்துட்டு, ஒயன் என்னடி சொல்கிற, டேவை தெரியல, பாரு டே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா இல்லை ரச்சு, யார் ரச்சோ உன்னோட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்களா அப்படியே கேட்குறீங்க. இப்போ அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஷாக்காகி அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கா. இருக்கிறவங்க அங்கே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அப்படியே நர்ஸ் உள்ளே வராங்க. மேடம், விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்க, பேஷண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதுவுமே பேச முடியல, எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒயனோட அப்பா, உங்கள் அப்பா இருந்துட்டு, நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, பட் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதான் எங்களுக்கும் புரியவே மாட்டேங்குது, ஏன் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேயே ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க ஆத்மாவாக இருந்தது எல்லாமே மறந்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு கேட்குறா. மற்றவங்களும் வந்துட்டு அப்படியே ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. இனி என்ன பண்ணி ஒயனை நம்ப வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் இங்கே பாவம் அவரை நீங்கள் பார்த்து அப்படி யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டது அவருக்கு அவ்வளோ தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியல, எங்கே நம்ம வாழ்க்கை போகுதுன்னு தெரியல. அவர் அவங்கள அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். பட் இப்போது அவருக்கு என்ன பேசுகிறது எதுவுமே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் டேவாக பார்க்குறாங்க. இப்போது அப்படியே மிஸ்டர் கெமிதாக இருந்துட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்கார்றாரு டேவோட அப்பா. அப்படியே டேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இங்கே பாருப்பா, எல்லாமே மாறும் சரியா?
அவளுக்கு இப்போ என்ன சின்னதாக ஏதோ ஞாபகம் இல்லை, அவ்வளோதானே. அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அவள் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. ப்ளீஸ் இப்படி இது பண்ணாது. என் பையன் ரொம்ப தங்கமான பையன், சரியா? அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் நான் உனக்கு கிடைக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இருந்து சொல்கிறாங்க. தேவா அப்படியே லைட்டாக அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவருக்கு டிஎஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிடுறாரு. சைலண்ட்டாக அழுகிறாரு. டிஎஸ் மட்டும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இப்போது ஜிமினோட அம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக போக போக பேசிக்கலாம்ப்பா. இப்போது அவள் இப்போ தான் கான்ஷியஸ்க்கே வந்திருக்கா. நம்ம திரும்பி ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னோம்னா ஐ திங்க் அவளை மறுபடியும் கோமாக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயனோட அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? அப்போனா என் பொண்ணுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், சரிங்களா? எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அவ்வளோ இது பண்ணி பேசுகிறாங்க. இங்கே ரச்சு வந்துட்டு அங்கிள் ஒயன் ஆனால் டயாங் எவ்வளோ லவ் பண்ணாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ சொல்கிறான். இப்போது அப்படியே ஒயனோட அப்போ வந்துட்டு அப்படியே டேவை பார்க்குறாங்க. பட் டே இருந்துட்டு எந்திரிச்சு, இல்லை அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அவளுக்கா ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், யாரும் எதையும் பேச வேண்டாம் இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸும் டேவை பற்றி லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் வந்து பாஸ் ஆகுதுடா. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்படியே நர்ஸ் தான் இருந்துட்டு பக்கத்துலேயே வச்சு பார்த்துட்ருக்காங்க. ரச்சு வந்துட்டு உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அதனால வியோட ஃபேமிலியும் அப்பப்போ வந்து உங்களை பார்த்துக்கிட்டு போவாங்க. இப்போது ஜிமினோட மேரேஜும் வேறு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டுருக்குது. வந்துட்டு ஐ திங்க் எனக்கு இப்போ வேண்டாம்ப்பா, கொஞ்சம் தள்ளி போடலாம், ஒயனு எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டே இருந்துட்டு இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே உனக்கு எவ்வளோ கனவுன்ட்டு எனக்கு இது தெரியும், ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிறது, என்னோடய லவ் லைஃப் இன்னும் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம் விட, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இருந்துட்டு அப்படியே முன்ன வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்குது. இப்போது நீங்கள் அழகாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அப்பா உங்கள்கிட்ட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அழகாக நீங்கள் செஸ்லாம் விளையாடுறீங்க உட்காந்துட்டு. உங்கள் அப்பா தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஸ்டெப்லாம் வச்சு விட்றாங்க. டே இருந்துட்டு எப்பவுமே உங்களை பற்றி அப்டேட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரச்சுக்கிட்ட என்னென்ன பண்ணுறா எல்லாத்தையுமே. இப்போ டேக்கு உள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவருக்கு வெறும் உங்களை லவ் பண்ணது மட்டும் இல்லை, பாஸ்ட் லைஃப்பும் வேறு ஞாபகம் வந்திருக்கும். திரும்பி உங்களோட லவ்க்கு இது சேட் எண்டிங்காக போயிடுமோன்ட்டு அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. மேரேஜ்க்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் அப்பாவே எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. நீங்களும் ஓகே அங்கிள், கண்டிப்பாக நாங்கள் வரோம், என்னை எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினது எல்லாமே நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் வந்துட்டு அது எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே விட்டுறீங்க. இப்போது அப்படியே மேரேஜ் அவங்க கோலாகலமாக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் இருந்துட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ரிட்டியாக இந்தியன் காஸ்டியூமில் வந்திருக்கீங்க. அந்த ஆஃப் சாரீலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வியர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்தோன்னே ஸ்டன்னாகி நின்றாரு. வேறு யாரும் இல்லை, டே தான். பேலன்ஸ் இருக்கவங்க எல்லோரும் என்னோட இது ஒயின் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ரச்சு வந்துட்டு அப்போ நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். ரச்சு வந்துட்டு அவ்வளோ அழகாக ரெடி ஆகிருப்பா. என்னுடைய இது இவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே இருந்துட்டு அப்படியே பிஞ்ச் பண்ணுறாங்க. உனக்கு அவள் தானே அழகாக தெரியுற அப்படின்னு சொல்கிறேன். அவள் என் தங்கச்சி வகையில் அவள் அழகாக இருக்கா, நீ ஒய்ஃபில் லெவலில் அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே டேக்கு அப்படியே அவருக்கு உலகம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்படியே உங்களை பாஸ்ட் லைஃப்பில் எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க. அவ்வளோதான், அவர் ஆல் ஃப்ளாட்டு. இப்போ இருந்துட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட எதுவுமே பேசிக்காமல் அவரை அப்படியே தள்ளி போய் நின்றுறாரு. நீங்கள் ஆனால் எங்கே போனாலும் உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பா கூட அப்படியே வந்து ரச்சுக்கு கிட்டையெல்லாம் நின்று பேசிவிட்டு அப்புறம் ரச்சையும் கூப்பிட்டு அப்படியே கிட்டேயும் ஜிமின் கிட்டேயும் போகிறீங்க. அவங்க 2 பேர்த்துக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. மின்னுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகுது. ஏன்னா
அவங்க தான் அவங்கள ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்படியே அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. அவங்க அண்ணாவும் அப்படியே லைட்டாக வார்மாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்க பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஜிமினும் வந்துட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே அவங்களாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் அப்படியே தேவியும் வந்து நிற்க சொல்லியிருப்பாங்க. தேவி வந்துட்டு அந்த சைடு நின்றுருப்பாங்க. வைன் நீங்கள் இந்த சைடு நின்றுருப்பீங்க. அவர் உங்களையே தான் பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து விழுந்திருக்கும். இப்போது அப்படியே வி வந்துட்டு ஜேகே கூடையில நின்று சும்மா பேசிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே வி கிட்ட நடந்து வரீங்க. அங்கேயா ஜேகே இருந்துட்டு டேடி மச்சான் வைன் வராடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவா அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கீங்க. அவருக்கா அவ்வளோ ஹார்ட் பீட் இச் ஆகுது. அவர்கள எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, எல்லாம் பேசுகிறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹலோ உங்கள் நேம் தயங் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரை மறுபடியும் ஃபீஸ் போயிடுது அவருக்கு. ஐயோ என்னடா அதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு ஆமாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட் சொன்னால் நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் என்னை உங்கள் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணீங்கன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உண்மையுமே இந்த ஹெல்ப்பை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை அப்படியே நீட்டுறீங்க. அவரை அப்படியே உங்களை பார்த்து ஒரு லைட்டான ஸ்மைல், பெயின் ஸ்மைல் கொடுத்துட்டு அவரும் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ண வராரு. அதுக்குள்ளே உங்கள் அப்பா வைன்மா இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு சாரி நான் ரச்சுக்கிட்ட உங்களை பற்றி கேட்டுக்கிறேன். நம்ம இன்னும் கான்டாக்ட்லேயே இருக்கலாம். ஏன்னா நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஜெர்மன் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிகேவா ஷாக் ஆகிடுறேன். எதுக்கு வைன் ஜெர்மனிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இல்லை எனக்கு எல்லாமே குணமாயிடுச்சு, பட் இருந்தாலும் அப்பா இருந்துட்டு எல்லாமே ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் மெடிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அப்போ நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சு சொல்கிறீங்க. அவ்வளோதான் டேக்கு லாஸ்ட்டில் இருந்த ஹோப் எல்லாமே போயிடுது. இப்போவா அப்படியே நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்படியே நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் அப்பாகிட்ட போகிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஓகேம்மா எல்லாம் ரெடி தானே, எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டேன்ப்பா, அவ்வளோதான். ரச்சு தான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலான்னு சொல்கிறான். நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே பேசிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு ரச்சு என்னடி இதை பற்றி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கே இன்னைக்கு காலையில் தாண்டா தெரியும். சரி அப்படியே இங்கே நைட் வந்து சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேன்டா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வருது மாட்டேங்குது. நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் யாருமே வேண்டான்னு சொல்கிறீங்க. என்ன நாங்களாம் வேண்டான்னு சொல்கிறோம், இவன் தான் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்டா இப்படி வேண்டான்னு சொல்லிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவிட்ட கேட்குறாங்க. இருந்துட்டு இல்லைடா இல்லை மச்சான், அவன் என்னை அப்படி 3வது மனுஷன் மாதிரி பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. அது எனக்கு மறுபடியும் போய் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி அவளால் நம்பலைன்னா அப்புறம் ஏதோ ஒன்று என்னை சொன்னான்னா எங்ககிட்ட இருக்க அந்த 3வது மனுஷங்கிற மாதிரி இருக்கிற அந்த உறவும் போயிடும்ன்ட்டு எனக்கு பயமாக இருக்குடா. விடு எங்கே போயிடும், நிச்சயமாக எங்கள் லவ் உண்மையாக இருந்துச்சுன்னா எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே பையனில் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் இருந்துட்டு இப்போ அப்படியே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் போகிறதோ நினச்சி. அவங்க எல்லாமே என்ன உங்களோட லவ் இப்படி ஆகுது, டேயோட லவ் உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் கிளம்பிடுறீங்க. இப்போ டேவை வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. இப்போ அவங்க 2 பேர்த்தையும் ஹனிமூன் அனுப்பிடுறதுக்கு அவங்களும் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இப்போ அவர் அப்படியே ஜிமின் கிட்ட மச்சான் பார்த்துடா, என் தங்கச்சி ஏதோ ஒன்று இது பண்ண அப்புறம் அவ்வளோதான். அவள் இப்போ என் ஒய்ஃபு சரியா, இனிமேல் எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனையை மட்டும் உண்டாக்குனா அவ்வளோதான்டா மச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வயிற்றில் குத்துறாங்க. தேவா வலிக்குது பாரு நீ அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்னிக்கிட்டு சொல்கிறேன். வாங்க நல்லா வாங்க, எத்தனை தடவை எங்களை பிடிச்சி விட்ற நீ ட்ரை பண்ணியிருக்கா. ஓஹோ இவன் மேரேஜ் ஆனோடனே அவனுக்கு அண்ணங்கிறது மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. முன்ன வந்துட்டு அதெல்லாம் ஒன்றுமா இருக்குல்லண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. நான் வேணால் வைன்கிட்ட கூப்பிட்டு பேசி பாருண்ணா, அவளுக்கு பழசெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி பாருண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களை எப்போ காலம் சேரும்னு முடிவு பண்ணுதோ அப்போ பண்ணிக்கிறோம், விடு. இது எப்படி அந்த பந்தத்தை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
அவன் முன்னாடி போய் நிற்கும்போது அவன் என்னை அந்த 3வது மனுஷனாக பார்க்குறத என்னால் சுத்தமாக முடியல. இதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்லி அவனை நம்பாமல் என்னை சுத்தமாக பார்க்கவே விருப்பம் இல்லாமல் போயிட்டானா அது எனக்கு இன்னுமே ஹர்ட் ஆகும். வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ பெயினாக ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே இவங்களாம் இப்படி பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே மின்னியும் ஜிமினியும் ஹனிமனுக்கெலாம் அனுப்பிச்சுட்டேன். இப்போ அவங்க அப்படியே ரிட்டன் வராங்க. இங்கே அப்படியே இருந்துட்டு நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு வாக் போகணும் போல் இருக்குது, நான் அப்படியே நடந்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸாக என்னடா இது வா எங்கள் கூடயே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லைன்னா நான் வேணா அவங்க அப்பா கிட்ட சொல்லி அரேஞ்ச் மேரேஜை வச்சு பண்ணலாமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா வேண்டாம், எனக்கு என் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது, அவளுக்கா எல்லாமே ஞாபகம் வரும், அப்போ அவள் என்கிட்ட வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஸ்மைல் பண்ணுறாரு. இவங்களா ஐயோ என்னடா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டேறான்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ந்துட்டு விட்டுறாங்க. சரி அவன் பக்கத்துலேயே போட்டுன்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே இருந்துட்டு அங்கே ஒரு காலி ரோடாட்ட இருக்குதுடா, அப்படியே உங்கள் கூட நடந்த எல்லா நினைவுகளையும் அப்படியே நினச்சிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா அப்படியே உங்கள் அப்பா கூட நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அப்பா பாருப்பா, ஏர்போர்ட்டுக்கு வேறு டைம் ஆகிடுச்சுப்பா, நீ மறுபடியும் வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே லக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கத்திகிட்ருக்கீங்க. ஐயோ இப்போ தான் என் பொண்ணை பழைய ஃபார்மெட் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒயன் உனக்கு உண்மையிலுமே இத்தனை மாதம் என்ன நினச்சிட்டு ஞாபகம் இல்லை இல்லையா, ஞாபகம் இல்லையா, அவங்கள உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, ரஜு இதே தான் கேட்டுட்ருக்கா, அப்போ உண்மையாலுமே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைப்பா, நானே கோமாவில் இருந்தேன், அப்புறம் எப்படிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரிடா எமோஷ்னல் ஆகாது, ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் எனக்கு லைட்டாக ஃபீலிங் மட்டும் இருந்துச்சுப்பா, என்னன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்களாம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவும் சரிம்மா எல்லாம் ஒரு நாள் நடக்கும்போது உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போவா அப்படியே வண்டி பிரேக் டவுன் ஆகுது. நீங்களா அப்படியே முன்னாடி இடிச்சிட்டு போய் நீ உட்காடுறீங்க. அவங்க அப்பா வந்துட்டு பார்த்து ஓட்ட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாங்க. அப்பா ஒன்றும் இல்லை, ஏதோ கார் பிரேக் டவுன் அவ்வளோதானே, விடுங்க, எதுக்கு அவரை போய் கத்திட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே கீழே இறங்குறீங்க. உங்களுக்கா அப்படியே நீங்கள் நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவரை டயர் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் மாற்றிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அவங்க சைடை அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்கீங்க கார் இது மேலே. உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே மற்ற காருக்கு எது கிடைக்கிறதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அதை காற்று எல்லாமே ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கா அவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் ஆகுது, அவ்வளோ இயற்கை எல்லாமே சூழ்ந்த மாதிரி உங்களுக்கு தோணிகிட்ருக்குது. உங்களுக்கா அப்படியே உங்களோட கனவு எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே நீங்கள் சைடில் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே லாங்கில் ஒரு பர்சன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது அப்படியே அங்கே கீழே ஒரு ஜூஸ் கேன் இருக்குது. அந்த பர்சன் அப்படியே நடந்து வந்து ஜூஸ் கேனை பார்க்குறாரு. அவருக்கு பழைய ஞாபகம் வருது. இந்த வண்டியில் வந்துட்டுருக்கும்போது அவருக்கு அப்படியே இந்த ஜூஸ் கேன் இடித்ததுனால தானே உங்களை பார்த்துருப்பாரு. அது வேறு யாரும் இல்லைடா டே தான். அவரும் வந்துட்டு அந்த ஜூஸ் கேனை பார்த்துட்டு எல்லாம் உன்னால் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த பாஸ்ட் லைஃப்லேயும் இந்த ஜூஸ் கேன்னால தான் வந்திருக்கோம், இந்த லைஃப்லேயும் ஜூஸ் கேன்னால தான் வந்திருக்கோம், இப்போவும் இந்த ஜூஸ் கேன் அதுதான் வந்திருக்கு. இது அவரை யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஜூஸ் கேன் அப்படியே ஒரு லாங் ஹிட் பண்ணுறாரு. அது அப்படியே உங்களோட தலையில் போய் இடிக்குது. நீங்களா அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே நடந்து ஓடி வரீங்க. இப்போது நடந்து வந்துட்டுருப்பீங்க, இப்போது ஓடி வர ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே அந்த பர்சன் முன்னாடி போய் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவர் அப்படியே கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறாரு. ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோடு அப்படியே நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஏன்னா உங்களோட ட்ரீம் பாய், உங்கள் கனவில் வந்து எத்தனையோ நாள் தொல்லை பண்ணிகிட்டு இருந்த அந்த ட்ரீம் பாய் அப்படியே முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அந்த சீன் ஒன்றும் கூட அப்படியே மாறாமல் நடந்துகிட்ருக்குது. பட் நீங்கள் அந்த பர்சனை பார்த்து அப்படியே மிஸ்மரைஸ் ஆகி நிற்கிறீங்க. அப்படியே அவரை அப்படியே டச் பண்ண போகிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே கையை கொண்டு வராரு. நீங்கள் அவரோட ஹேண்டை அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உங்கள் பாஸ்ட் லைஃப்லேருந்து, இந்த ஆத்மாவை தெரிஞ்சதுலேருந்து, அவர் கூட நீங்கள் இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க. தெய்வம் தெய்வம் ஐ லவ் யூ தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கா ஒன்றுமே புரியல.
அப்படியே உங்களை திருப்பி அவரை அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்களா அழுகுறீங்க. என்னை அப்படியே விட்டுருவியாடா, என்னை அப்படியே விட்டுருவியா, என்னை அப்படியே விட்டுடலான்னு தானே பார்த்தேன், யூடியட், என்னை விட்டுலான்னு பார்த்துட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அழுதுட்ருக்கீங்க பேபியாட்டா. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ டைட்டாக உங்களை ஹக் பண்ணுறாரு. நான் எப்படி ஒன்று விடுவேன், உனக்கு டைம் தேவைப்படும் தானே விட்டேன், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நான் இடம் பின்னாடி மறுபடியும் ஜெர்மனிக்கு ஓடி வந்திருப்பேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே சிரிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துருப்பாரு, என்ன யாரோமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்திருப்பாரு. பார்க்கும்போது டேவாக இருக்கும். அப்படியே அவரும் வந்துட்டு அப்படி இங்கேயே நின்றுவார். அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு நினச்சில போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்றீங்க அந்த ஹக்கை. அவர் அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்றாரு. அதான் ஞாபகம் வந்துச்சுல, இனிமேல் எங்கே என்னை விட்டுட்டு போக பாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை இழுத்து மறுபடியும் ஹக் பண்ணுறாரு. நீங்களா இல்லை போ, என்னை விட்டுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களா அவ்வளோ பேபியாட்ட அழுதுட்ருக்கீங்க. அவராக வந்துட்டு அப்படிலாம் விட மாட்டேன்டி, எப்படி விடுவோம் ஒன்று, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்களும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவராக அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அழகாக பேபியாட்டாக இருக்கீங்க. அவராக அப்படியே உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் அப்பா ஒயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அதுக்குள்ளேயே உங்கள் டேவோட ஃபேமிலி இருந்துட்டு அப்படியே வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே அவங்க அப்பா வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அவள் என்ன பண்ணுற மாதிரி என் பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்மந்தி எப்படி இருந்தாலும் அவங்க பொண்டாட்டி தானே, அதில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை இது பண்ணுறாரு. உங்கள் அப்பாவை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இப்போ மிஸ்டர் கிம் இருந்துட்டு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டு அந்த கிஸ்ஸை அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஃபீல் மட்டும்தான் பண்ணுறீங்க. டேதான் இருந்துட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. லவ் யூ டி, எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா நீ, பாஸ்ட்லேயும் சரி, ப்ரெசண்ட்லேயும் சரி, ஃப்யூச்சர்லேயும் சரி, யூ ஆர் த ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போது இந்த 2 பேர்த்துக்குள்ளே அவ்வளோ அழகாக இந்த நேரம் வந்து போயிட்டுருக்குதுடா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா, டே குக்கி என்னடா பண்ணிகிட்ருக்கா, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே வச்சு வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அடிச்சு பிடிச்சி என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உன் பையன் இப்படி சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், ஐயோ எனக்கு எந்த ஒரு கல்யாணம் பண்ணணுன்ட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இது நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நீ ஏதோ பேசி ஏதோ ஃப்ளர்ட் பண்ணி நீ ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டப்போ, இப்போது நான் வந்து சொன்னல ஒன்றும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாம், நீ எங்கிட்ட கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள வந்துட்டு 5 வருஷம் டாக்டர்ஸ்லாம் முடிச்சு நீ பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சு வந்துட்டு அப்படியே கோவப்பட்டு அப்படியே போகிறாங்க. ஐயோ உங்கள் அம்மாவுக்கு வேறு அடிக்கடி எங்கே ஹாஸ்பிட்டலில் நடக்குதோ அந்த கோவத்தை கொண்டு வந்து இங்கே காமிச்சிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா இங்கே 2 பேபி ஜிம்மினை போட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்குது. அப்பா இன்னைக்கு வாப்பா போகலாம் பார்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா ஜிம்மின், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். உங்கள் அம்மா கேட்கும்போது நான் ரொம்பன்னு நோ சொல்லியிருக்கணும், சைல்டுக்கு ஏற்பாடு பண்ண பார்த்தியா, அது நான் செஞ்ச தப்புடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க. இங்கே மின்னு அப்போ சாரு வேறு என்ன பண்ணலான்ட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு தாம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தாம்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே டங்கில் ஸ்லிப்பாகி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே முன்ன வந்துட்டு நீங்கள் என் பக்கத்தில் வாடா அப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்போம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்னு பின்னாடி வந்து ஜிமின் போயிட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஜிமின் பின்னாடி அவங்க 2 குழந்தைங்க அப்பா கூப்பிட்டு போப்பான்னு சொல்லிட்டு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் இங்கே இப்படி போயிட்டுருக்கும்போது மட்டும் மார்னிங் டைமில் இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அப்படியே இன்னொரு ரூமுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம்னா அங்கே நீங்கள் டே கூட அவ்வளோ அழகாக ஹக் பண்ணி அவ்வளோ லவ்லியாக படுத்துட்ருப்பீங்க. உங்கள் உடம்புலேயே ட்ரெஸ் இல்லை, அவர் உடம்புலேயே ட்ரெஸ் இல்லை, 2 பேர் நேக்கடாக தான் படுத்துட்ருப்பீங்க. அவ்வளோ டைட்டாக 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துட்ருப்பீங்க.
இப்போ அவர் அப்படியே உங்கள் மேலே வந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சவுண்ட் விடுறீங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அவர் ஜஸ்ட் மேலே தலையை வச்சு ஃபுல்லாக படுத்துட்ருப்பீங்க. அவரா ஓயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் சொல்லு டேட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி வெளியே சத்தமாக இருக்குது, வேறு யாராக இருக்கும், ஜிமின் குக்கியும் தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கேயா ஜிமின் வந்துட்டு நான் மட்டும் இங்கே இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறேன், இவன் மட்டும் பாடுறான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமினும் வந்துட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் தரடா கதவை, இங்கே பாரு எமர்ஜென்சி, சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே உங்கள் பிளான்லாம் எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு வெளியே போயிடுங்க, விட்டானே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. அப்புறம் எங்கிட்ட எந்திரிக்க வா படுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நேரம், டைம் ஆச்சுடா போகலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அப்படியே இப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் வாமா தங்கச்சி போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு போயிடுறீங்க. அப்படியே அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் உன்னிட்டே இருந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் இப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களால முடியல, அப்படியே போட்டு மேலே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. டேவை போட்டு டேர்ந்துட்டு டே அடிக்காதுங்கடா போகணும் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்பட்றா நீ மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, நாங்களும் லவ் மேரேஜ் தான் என்ன பண்ணோம் பாடுறா, அவளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே தேடி போய் அந்த லவ் இதில் விழுந்தீங்க, என்னையே கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே நக்கலாக இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ போடா, உன் தங்கச்சி இருக்கா பார்த்தியா, அவளுக்குலாம் வாய் ஒன்று மட்டும் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா மின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டேயோட வாய் அப்படியே ஜிம்மிலேருந்து பொத்திடுறாங்க. அப்போ குக்கி இருந்துட்டு ஐயோ என் ஒய்ஃபில் அப்படி இல்லைப்பா, நான் சரண்டர் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை எந்திரிச்சு ஓடிடுறாரு. இங்கேயா டேவா அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வர்றாரு. இப்போ 3 பேருமே ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் தான் கிளம்புறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஜிம்மினோட அம்மா, ஜிம்மினோட அப்பா, ஜெய்கோட அப்பா, ஜெய்கோட அம்மா, அப்புறம் ஆரம்பு, பிரியா, அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து பெரிய பையனாகவே ஆகிருப்பாங்க. ஒரு ஒரு 6 வயசு இந்த மாதிரி இருக்கும்டா. இந்த பக்கம் பார்த்தோம்னா உங்கள் அப்பாவும் உங்கள் கூடயே தான் இப்போ இருக்காங்க. நீங்கள் எல்லாமே கொரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு எல்லாருமே பெரிய ஒரு அழகான ஜாயின்ட் ஃபேமிலியாக வளர்ந்துட்டுருக்கீங்க. உங்களோட லவ் அவ்வளோ ப்யூராக போக 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 அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக அழகாக ரவுண்டாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் உட்காந்துறீங்க. அழகாக பேராக செட் ஆகி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஃபுட் எல்லாமே உங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு அதை அப்படியே சாப்பிட்றீங்க. இங்கேயா டே இருந்துட்டு சும்மாவே இல்லை, உங்களோட ஹிப்பை போட்டு கிள்றது இந்த மாதிரியே உங்களை சோல்மெண்ட்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகே பார்த்திங்கன்னா ரச்சுவுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ரச்சு வந்துட்டு கம்முன்னு போயிட்டு கையெடுன்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா பண்ணிகிட்ருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமினோட பையன் இருந்து கேட்குறான். ஜிமின் கம்முன்னு இல்லாமல் ரச்சோட ஹேண்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பான். அது ஹோல்ட் மட்டும் பண்ணல, அது என்னமோ மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கேட்குறான், வாண்டு எனக்குன்னு புறம் தொலைஞ்சிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையெடுத்துறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, அவங்களோட பசங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வீமன் குக்கெலாம் வந்து கம்பெனியில் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கம்பெனி தான் சவுத் கொரியாவிலே நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது. உங்களோட ஸ்டடீஸும் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அழகாக 3 வயசில் ஒரு குழந்தை இருக்கா. அவள் அடிக்கடி உங்கள்கிட்ட எல்லாம் அவ்வளோக்கு இருக்கவே மாட்டாள். அவள் வந்துட்டு தாத்தா கிட்டே போயிடுவா, அப்படி இல்லைன்னா மிஸ் கிம்கிட்டையும் மிஸ்ஸஸ் கிம் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டே போயிடுவா, இல்லை உங்கள் அப்பா கிட்டே தான் மோஸ்ட்டாக இருப்பாள். அவள் வந்து கேர்ள் பேபி தான் உங்களை 2 பேர்த்துக்கு இருப்பாங்க. அவளுக்கு 3 வயசு ஆகுது. நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ் முடித்தோடனே மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ லவ். அந்த ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் சுற்றணும்னு தொடுதோ அந்த அளவுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் டேவும். இந்த மாதிரி உங்களோட லவ் வந்து அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கும். இந்த பக்கமாக ஜேகே வந்துட்டு அப்படியே ரச்சிக்கிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ரச்சி வந்துட்டு போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காலப்பட்டு நிறுத்திக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நைட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அப்படியே ரச்சி வந்துட்டு வெக்கத்தில் செவக்கதவர் முடிஞ்சு, அப்பா இதையே சொன்னால் தான்ட்டு கொஞ்சம் காமாகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் நக்கலாக சிரிக்கிறாங்க. இங்கேயா ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு, எனக்கு 2 குழந்தை என்னடி, இன்னும் 3 குழந்தை எனக்கு பெற்றுக்கிட்டாலும் சந்தோஷம்டி, அவ்வளோ சந்தோஷம்டி, அது உங்ககிட்ட தாண்டி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயே அவர் வந்துட்டு அப்படியே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அவங்கக்கிட்ட இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. ஆரம்பம் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஓஹோ அப்படியா, ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்புகிறாரு.
இப்போ அவங்க என்னாச்சு கிளைண்ட் மீட்டிங் எதோன்னு சக்ஸஸ் ஆயிடுச்சா இவ்வளோ சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறேங்க. அது ஒன்றும் இல்லை டே, நீ மறுபடியும் அரியர் வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவா டேயோட அப்பா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் பையன் மறுபடியும் அரியர் வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டேயோட அப்பா டேவை பார்த்து முறைக்கிறாங்க. தேவா, அப்பா எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கை கழுவிட்டு ஓடுறாரு. இதெல்லாம் பார்த்து நீங்கள் சரின்னு சிரிக்கிறீங்க. ஜேகேவும் ஜிம்மினும் பார்த்தியா நாங்களும் கூட பாஸ் ஆகிட்டோம்டா, அப்படியே நீ தானே ஃபெயில் ஆகிட்டு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறேங்க. இந்த மாதிரி தாண்டா அவ்வளோ அழகாக உங்களோட ஃபேமிலி லைஃப் எல்லாமே போகுது. ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்டா. இதோட நான் கட் பண்ணுறேன். இந்த எபிசோடு இந்த சீரீஸே அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுடா. ஐ திங்க் இது எப்படி வந்ததுன்னு தெரியல. இது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரிடா. இந்த எபிசோடு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்டாக அழகாக கொண்டு போகலான்னு நினச்சேன். அப்படி தான் பேசி வச்சுருக்கேன். இனி இதுக்கு கொஞ்சம் நான்சிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாரிடா. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா, ஓகேவா? அது இன்னொரு எஃப்எஃப்கே தான் ஆரம்பிக்கும் போது நான் பார்த்துக்கலாம். ஆனால் இப்பொழுதுக்கு நான் வந்துட்டு எஃப்எஃப் ஆரம்பிக்க மாட்டேன். இதோட நான் இந்த எஃப்எஃப் வந்துட்டு முடித்ததோட மற்ற எஃப்எஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணலடா இன்னும். ஏன்னா நான் வந்து ஒன் ஷாட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா போடுவேன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வேணால் வேறு ஒரு எஃப்எஃப் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஆரம்புக்கு ஒரு எஃப்எஃப் போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் சொல்லிடுறேன்டா, என்னால் இப்போது எஃப்எஃப் ஆரம்பிக்க முடியாது. நான் வேணால் ஒன் ஷாட்ஸ் வேணால் டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேடா? ஓகே மீஸ், பாய். தேங்க்யூடா, லவ் யூ.